இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். எண்ணெய் கழிவு கலப்பால் பாதிக்கப்பட்டுள்ள 12 மீனவ கிராமங்களை சேர்ந்த மக்கள் தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி சென்னை திருவொற்றியூர் பட்டினத்தார் கோவில் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம் ஆசினி. கச்சா எண்ணெய் கழிவால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி திருவொற்றியூர் விரைவு சாலையில் பட்டினத்தார் கோவில் அருகே மீனவர்கள் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். பாகுபாடின்றி பாதிக்கப்பட்ட அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். கடந்த மிக்ஜாம் புயலின் போது TPCL நிறுவனத்திலிருந்து வெளியேறிய எண்ணெய் கழிவானது எண்ணூர் குசஸ்தலை ஆற்றிலும் கடல் பகுதியிலும் குடியிருப்பு பகுதியிலும் கலந்தது. இதில் கடலிலும் ஆற்றிலும் கலந்ததால் மீன், நண்டு, இறால் போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் இறந்தது. மீனவர்களின் பைபர் படகுகளும் எண்ணெய் கழிவுகளால் சேதமாகி பாதிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து 6 கிராமங்கள் பாதிக்கப்பட்டதாக கூறி நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தங்களது கிராமம் விடுவிக்கப்பட்டுவிட்டதாகவும் தங்களுக்கு பாகுபாடு இல்லாமல் நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று கூறி பட்டினத்தார் கோவில் பகுதியில் உள்ள திருவொற்றியூர் குப்பத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட ஆண் பெண் சேர்ந்த மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுக்கும் நிவாரணம் வேண்டும், தங்கள் பகுதியிலிருந்து தாங்கள் மீன், நண்டு, இறால் போன்றவற்றை விற்பனைக்கு கொண்டு சென்றால் யாரும் வாங்குவதில்லை என கூறி பெண்களும் ஆண்களும் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருவொற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குப்பன் தலைமையிலே தற்போது இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.